பங்கீட்டில் தான் ஒரு சிக்கல் அப்படிங்கிறது திமுக காங்கிரஸ் இடையில நீடித்து வந்ததை பார்த்தோம். பலகட்ட பேச்சுவார்த்தை. நேற்றைக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்தித்து ஒரு மணி நேர ஆலோசனை நடத்தினார். அதற்கு பிறகு மேலிடத்தில் தகவல்கள் எல்லாம் சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்ன நிலையில இன்னைக்கும் கூட சொன்ன நேரத்தை தாண்டி கொஞ்சம் தாமதமாக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது வந்து எல்லா அதிமுக கூட்டணியிலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இதுக்கு முன்னாடியும் பல கூட்டணிகளில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு, இல்லைன்றது இல்லை. ஆனால் இதை வந்து காங்கிரஸ் வந்து இதை கொஞ்சம் அமைதியாக செஞ்சுருக்கணும் அப்படின்றது தான் பலருடைய பார்வையாக இருக்குது. இதை வந்து அவங்க என்ன வேணாலும் கேட்கலாம், டிமாண்ட் பண்ணலாம், கேட்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு, கொடுக்கக்கூடிய கடமை அவங்களுக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அதை வந்து அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நாளைக்கு போய் களத்தில் போய் நீங்கள் ஒன்றா போய் மக்களை சந்திக்க வேண்டி இருக்கும். அதுக்கடல வந்து இப்போ காங்கிரஸை விட்டு வெளியே போனால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான பேச்சை திமுக காரர்கள் சிந்திக்க ஆரம்பிச்சு அதில் எத்தனை தொகை நமக்கு பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரிலாம் போய், இல்லை ஒருவேளை வந்து ராகுல் காந்தி விஜய் அப்படி சேர்ந்து மேடைகளில் தோன்றுனா அது எந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் அதை எப்படி மாற்றும் அப்படின்ற மாதிரியான பல விவாதங்கள் சமூக வலைதளங்கள்லையும் மக்கள் மத்தியிலையும் டீ கடைகள்லையும் பேசப்பட்டுருச்சு. இதை இவங்க தவிர்த்திருக்கலாம் இந்த கூட்டணி அப்படின்றது என்னுடைய பார்வையாக இருக்குது. இந்த பொறுத்தவரை வந்து இப்போ வந்து சீட்டு அப்படின்றத பொறுத்தவரை வந்து காங்கிரஸ் வந்து நீங்கள் பல விஷயங்களில் வந்து பின்தங்கி தான் இருக்குது. நீங்கள் வாக்கு சதவீதமாக இருக்கட்டும், அவருடைய ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், காரியகர்த்தாக்கள், காங்கிரஸுடைய காரியகர்த்தாக்களுடைய நீங்கள் எஸ்ஐஆரில் அவங்களுடைய என்ன பங்களிப்பு இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஒவ்வொரு தேர்தல்களையும் வந்து 20% வந்து நீங்கள் உள்ளாட்சிகளில் கொடுக்கணும் அப்படின்லாம் அவங்க டிமாண்ட் வச்சாங்கன்னா அதுக்கு அந்த அளவுக்கான உழைப்பு, வாக்கு சக்தி அவங்களுக்கு இருக்கான்றதை முதல்ல பார்க்கணும். அதற்கான முயற்சிகளை யாருமே பண்ணுறதில்ல. காங்கிரஸ் வந்து இப்போ போராட்டங்களை முன்னிறுத்தி நடத்துதா, ஏதாவது இல்லை வேற இஷ்யூஸில், எந்த இஷ்யூஸ்லையுமே நீங்கள் ஒருவேளை கூட்டணி கட்சின்றதுனால திமுகவை எதிர்த்து அவங்களால போராட்டம் நடத்த முடியாத இருக்கலாம். நீங்கள் பாஜக லெவல்லையே வந்து பல பிரச்சனைகளுக்கு வந்து காங்கிரஸ் வந்து இங்கே போராடுறதே கிடையாது. ரெண்டாவது மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் எதுவுமே இல்லை. இப்போ இது ஒரு சீட்டு கேட்கறப்ப மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி நாங்கள் பலமாக இருக்கிறோம். எல்லா கட்சிகளுக்குமே இது ஒரு இது நடக்கும்போது, பேச்சுவார்த்தை நடக்கும்போது இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவற விடாம கூடுதல் தொகுதிகளை கேட்பது அல்லது என்ன நெகோசியேஷன்ஸ் இருக்கோ அதை முன்வைக்கிறது அப்படிங்கிறது அவர்களினுடைய இயல்பான உரிமை தானே. அதை நம்ம கண்டிப்பா நான் சொல்றேன். இது வந்து இந்த எலெக்ஷன் மட்டும் பார்க்கல, ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் பார்க்குறோம், ஒவ்வொரு கட்சி கூட்டணிகளையும் இது நடக்கும் தான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே. இது எல்லாமே இயற்கை. ஆனால் இதை வந்து வெளியே வந்து சந்தைப்படுத்தி இருக்க வேணாம். வெளியே வந்து ட்விட்டர்களை போட்டு, வெளியே வந்து வாக்குவாதங்கள், பேட்டிகளை கொடுத்து சலசலப்புகளை உண்டு பண்ணினா நிச்சயமா வந்து கீழே வந்து தொண்டர்கள் ஜெல்லாகிறது இதனால பாதிக்கப்படும். இப்ப எல்லாருமே 2 இலக்கத்தில் வேணும், எல்லாருமே ராஜ்யசபா வேணும் அப்படின்னு எல்லாருமே டிமாண்டுகளை வச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால அப்படி இருக்கும்போது இது எங்கேயுமே இல்லாத நடக்கல. ஆனால் இது திரைமறைவிலே நடந்திருக்கலாம். இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப பிஜேபி எவ்வளவு சீட்டு கேட்கறாங்க, எவ்வளவு டிமாண்ட் வைக்க போறாங்கன்றது நமக்கு தெரியல. ஒருவேளை பேச்சுவார்த்தை நடந்துட்டு கூட வந்திருக்கலாம், டெல்லியில கூட வந்திருக்கலாம். ஆனா அது வெளியில் தெரியாம அமைதியா நடக்குது இல்ல இப்ப இது வரைக்கும். அதே மாதிரி இங்கேயும் அமைதியா பின்னணியிலேயே இது நடந்திருக்கலாம். ஏன்னா டெல்லிக்கு கனிமொழி அவர்கள் போனாங்க, அங்க பேசியிருக்கலாம், அமைதியா இது பண்ணிருக்கலாம். இங்க வந்து சில ட்விட்டர்கள், சில பேட்டிகள், இதுதான் வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகரிச்சிச்சு. சரி, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். இதே பேசலாம். ஆபீசுல்லா, இங்க திரைமறைவில் நடந்திருக்க வேண்டும், ஆனா பொதுவெளியில் நடந்துருச்சு. இப்போ ஒரு இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறது. என்ன உடன்பாடு, எந்த இடத்துல சிக்கல் ஏற்பட்டுச்சு? கீப் காம் அண்ட் ட்ரஸ்ட் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு நாங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். இங்கே நிறைய பேர் பதற்றப்பட்டாங்க. கூட்டணி உடஞ்சிருமோ, காங்கிரஸ் அங்கே போயிடுமோ, காங்கிரஸ் இங்கே போயிடுமோ, காங்கிரஸ் தனியாக போயிடுமோ, இது எவ்வளோ பாதிப்பு, இதெல்லாம் தொடர்ந்து தலைவர் ஒரு செய்தியை என் கட்சிக்கும் சொல்லிட்டு இருந்தார். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதெல்லாம் தள்ளிடாதீங்க, சுமூகமாக முடியும் அப்படின்றத வந்து கட்சிக்குள்ளாரையும் தலைவர் மூலமாக தகவல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. வெளியும் அதை தான் சொல்லிட்டு இருந்தோம், பிரச்சனை எதுவும் கிடையாது, அது சார்ட் அவுட் ஆகிடும்னு. இன்னைக்கு கடந்த ஒரு 40 காங்கிரஸுக்குள்ள அவங்க ஆளுக்கு ஒரு குரல்ல தொடர்ந்து பேசிட்டு தானே இருந்தாங்க. இல்லை அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக பேசக்கூடியவர்கள் யார் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு தலைவர் அவர்கள், காங்கிரஸுடைய தமிழ்நாடு தலைவர் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருந்தார். இதெல்லாம் இருக்குதான் உள்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம், ஆனால் இதனால கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு திமுகவுடைய காங்கிரஸுடைய தலைவர் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருந்தார். அதனால எந்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சொன்ன பிறகாக பேசுறவர்கள் யாரும் பேசுறது நிறுத்தல, தொடர்ந்து பேசிட்டு அது பேசல. அது காங்கிரஸ், எங்க காங்கிரஸ்ல வந்து மோடியை புகழ்ந்துக்கிட்டே அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அது வந்து காங்கிரஸுடைய ஒர்க்கிங் ஸ்டைல். அதுக்குள்ள நம்ம போய் ஒரு கருத்து சொல்ல முடியாது. நாங்க அபிஷியலா இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் அவர் பேசுற கருத்து தான் நாங்க எடுத்துக்க முடியுமே தவிர, அவங்க கட்சியில 1000 குரல் இருக்கலாம்,
தனியா நிக்கணும்னு கூட குரல் இருக்கலாம், இல்ல நீ இந்த தேர்தலை புறக்கணிக்கலான்ற குரல் கூட காங்கிரஸ்ல இருந்து வரலாம். அதுக்கெல்லாம் நாம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம அந்த கட்சியுடைய அதிகாரப்பூர்வமாக பேசக்கூடிய தலைவரோ அல்ல செய்தி தொடர்பாளர்களோ என்ன பேசினாங்க, ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க. இது இப்ப நீங்க தொடக்கத்துல சொன்னீங்கல்ல கீப் காமன் ட்ரஸ்ட் அப்படின்னீங்கல்ல, அது காங்கிரஸ் விஷயத்துல கொஞ்சம் கூடுதலா செலுத்தப்பட்டதா அந்த காமன் ட்ரஸ்டோ? இல்ல நாங்க ரொம்ப காமாவும் இருந்தோம், தலைவரை நம்பிக்கிட்டே தான் இருந்தோம். தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு இந்த கூட்டணியை தலைவர் அமைப்பார் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு நிரூபிச்சிட்டு இருக்கு, அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப 40 நாளா வந்து அந்த பரபரப்புகள் பிரேக்கிங்லாம் ஒரு முற்றுப்புள்ளியே இன்னைக்கு. எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன ஆபீசுல்லா, ஒரு நீ இத்தனை ஆண்டு காலம் ரொம்ப இணக்கமான ஒரு இன்டாக்டான கூட்டணிக்குள்ள கடைசி நேரத்துல தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய நேரத்துல இப்படியான ஒரு முரண்பாடுகள் வந்து அந்த முரண்பாடுகள் நேற்றைக்கு வந்து ஒரு காங்கிரஸ் மூத்த தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு குழு வந்து ஒரு 2 மணி நேரம் காத்திருந்து வந்து அதை இறுதி செய்யக்கூடிய அளவுக்கான அந்த தாமதம் ஏன் ஏற்பட்டது? இப்ப இதே கூட சொன்னார், இதுவே திரைமறைவில் நடந்திருக்கலாம், பொதுவெளியில நடக்கும்போது அது தொண்டர்கள் மத்தியில ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல முரண்பாடுகள் அப்படின்றது வந்து நான் ஒத்துக்க தயாரா இல்ல. முரண்பாடுகள் அப்படின்னா ஏதாவது கொள்கை ரீதியான முரண்பாடுகளா, இல்ல அஜெண்டா டிரைவன்ல முரண்பாடுகளா, இல்ல அந்த மாதிரி இப்போ முதல்ல கூட்டணி ஆட்சின்னு பேசி அதிகார பங்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. யார் அந்த குரலை எழுப்பினார்களோ அவர்களே இல்ல நாங்க அந்த அர்த்தத்துல பேசல, அமைச்சரவை மட்டும்தான் அதிகார பங்குன்றது கிடையாது பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல தான் செய்தி வந்திருக்கிறது. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் தற்போது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு தற்போது அங்கு இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை இறுதி செய்து கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கி பல்வேறு கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடுகள் என்பது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே தற்போது தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் குழு, காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் உள்ளிட்ட காங்கிரஸ் குழு முன்னிலையில் தற்போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, மாநிலங்களவை இடம் வழங்கப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான விவரங்கள் கிடைக்கப்பெறும். தற்போது திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் தற்போது திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ்